சாலமோனின் உன்னத பாட்டு. அதிகாரம் 1. சாலமோன் பாடின உன்னத பாட்டு. அவர் தமது வாயின் முத்தங்களால் என்னை முத்தமிடுவாராக. உமது நேசம் திராட்சரசத்தை பார்க்கிலும் இன்பமானது. உமது பரிமள தைலங்கள் இன்பமான வாசனையுள்ளவைகள். உமது நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலமாயிருக்கிறது. ஆகையால் கன்னியர்கள் உம்மை நேசிக்கிறார்கள். என்னை இழுத்துக் கொள்ளும், உமக்கு பின்னே ஓடி வருவோம். ராஜா என்னை தமது அறைகளில் அழைத்துக் கொண்டு வந்தார். நாங்கள் உமக்குள் களிகூர்ந்து மகிழுவோம். திராட்சரசத்தை பார்க்கிலும் உமது நேசத்தை நினைப்போம். உத்தமர்கள் உம்மை நேசிக்கிறார்கள். எருசலேமின் குமாரத்திகளே, கேதாரின் கூடாரங்களைப் போலவும் சாலமோனின் திரைகளைப் போலவும் நான் கருப்பாய் இருந்தாலும் அழகாயிருக்கிறேன். நான் கருப்பாய் இருக்கிறேன் என்று பாராதேயுங்கள். வெயில் என் மேற் பட்டது. என் தாயின் பிள்ளைகள் என் மேல் கோபமாயிருந்து என்னை திராட்சைத் தோட்டங்களுக்கு காவற்காரியாக வைத்தார்கள். என் சொந்த திராட்சைத் தோட்டத்தையோ நான் காக்கவில்லை. என் ஆத்தும நேசரே, உமது மந்தையை எங்கே மேய்த்து அதை மத்தியானத்தில் எங்கே மடக்குகிறீர்? எனக்குச் சொல்லும். உமது தோழரின் மந்தைகள் அருகே அலைந்து திரிகிறவளைப் போல நான் இருக்க வேண்டியதென்ன? ஸ்திரீகளில் ரூபவதியே, அதை நீ அறியாயாகில் மந்தையின் காலடிகளை தொடர்ந்து போய் மேய்ப்பர்களுடைய கூடாரங்களண்டையில் உன் ஆட்டுக்குட்டிகளை மேயவிடு. என் பிரியமே, பார்வோனுடைய ரதங்களில் பூண்டிருக்கிற பரிகள் பவுஞ்சுக்கு உன்னை ஒப்பிடுகிறேன். ஆபரணாதிகள் பூண்ட உன் கன்னங்களும் ஆரங்கள் பூண்ட உன் கழுத்தும் அழகாயிருக்கிறது. வெள்ளி பொட்டுகளுள்ள பொன் ஆபரணங்களை உனக்கு பண்ணுவோம். ராஜா தமது பந்தியிலிருக்குந்தனையும் என்னுடைய நளத தைலம் தன் வாசனையை வீசும். என் நேசர் எனக்கு என் ஸ்தனங்களின் நடுவில் தங்கும் வெள்ளை போல செண்டு. என் நேசர் எனக்கு எங்கேதி ஊர் திராட்சைத் தோட்டங்களில் முளைக்கும் மறுதோன்றி பூங்கொத்து. என் பிரியமே, நீ ரூபவதி, நீ ரூபவதி. உன் கண்கள் புறாக்கண்கள். நீர் ரூபமுள்ளவர். என் நேசரே, நீர் இன்பமானவர். நம்முடைய மஞ்சம் பசுமையானது. நம்முடைய வீட்டின் உத்தரங்கள் கேதுரு மரம். நம்முடைய மச்சு தேவதாரு மரம். சாலமோனின் உன்னத பாட்டு. அதிகாரம் 2. நான் சாரோனின் ரோஜாவும் பள்ளத்தாக்குகளின் லீலி புஷ்பமுமாயிருக்கிறேன். முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரத்திகளுக்குள்ளே எனக்கு பிரியமானவளும் இருக்கிறாள். காட்டு மரங்களுக்குள்ளே கிச்சிலி மரம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரருக்குள்ளே என் நேசர் இருக்கிறார். அதன் நிழலிலே வாஞ்சையாய் உட்காருகிறேன். அதன் கனி என் வாய்க்கு மதுரமாயிருக்கிறது. என்னை விருந்து சாலைக்கு அழைத்துக் கொண்டு போனார். என் மேல் பறந்த அவருடைய கொடி நேசமே. திராட்சரசத்தால் என்னை தேற்றுங்கள். கிச்சிலி பழங்களால் என்னை ஆற்றுங்கள். நேசத்தால் சோகமடைந்திருக்கிறேன். அவர் இடது கை என் தலையின் கீழ் இருக்கிறது. அவர் வலது கை என்னை அணைத்துக் கொள்ளுகிறது. எருசலேமின் குமாரத்திகளே, எனக்கு பிரியமானவளுக்கு மனதாக மட்டும் நீங்கள் அவளை விழிக்க பண்ணாமலும் எழுப்பாமலிருக்கும்படி வெளிமான்கள் மேலும் வெளியின் மறைகள் மேலும் உங்களை ஆணையிடுகிறேன். இது என் நேசருடைய சத்தம். இதோ, அவர் மலைகள் மேல் குதித்தும் மேடுகள் மேல் துள்ளியும் வருகிறார். என் நேசர் வெளிமானுக்கும் மறைக்குட்டிக்கும் ஒப்பாயிருக்கிறார். இதோ, அவர் எங்கள் மதிலுக்கு புறம்பே நின்று பலகணி வழியாய் பார்த்து கிராதியின் வழியாய் தமது மலர்ந்த முகத்தை காண்பிக்கிறார். என் நேசர் என்னோடே பேசி, என் பிரியமே, என் ரூபவதியே, எழுந்து வா. இதோ, மாரிகாலம் சென்றது. மழை பெய்து ஒழிந்தது. பூமியிலே புஷ்பங்கள் காணப்படுகிறது. குருவிகள் பாடும் காலம் வந்தது. காட்டுப்புறாவின் சத்தம் நமது தேசத்தில் கேட்கப்படுகிறது. அத்தி மரம் காய் காய்த்தது. திராட்சை செடிகள் பூ பூத்து வாசனையும் பரிமளிக்கிறது.
என் பிரியமே, என் ரூபவதியே, நீ எழுந்து வா. கன்மலையின் வெடிப்புகளிலும் சிகரங்களின் மறைவிடங்களிலும் தங்குகிற என் புறாவே, உன் முக ரூபத்தை எனக்கு காண்பி. உன் சத்தத்தை நான் கேட்கட்டும். உன் சத்தம் இன்பமும் உன் முகரூபம் அழகுமாயிருக்கிறது என்றார். திராட்சத் தோட்டங்களை கெடுக்கிற குழி நரிகளையும் சிறு நரிகளையும் நமக்கு பிடியுங்கள். நம்முடைய திராட்சத் தோட்டங்கள் பூவும் பிஞ்சுமாயிருக்கிறதே. என் நேசர் என்னுடையவர், நான் அவருடையவள். அவர் லீலி புஷ்பங்களுக்குள்ளே மேய்கிறார். என் நேசரே, பகல் குளிர்ச்சியாகி நிழல் சாய்ந்து போகும் வரைக்கும் நீர் திரும்பி குன்றும் பிளப்புமான கன்மலைகளில் குதித்து வரும் கலைமானுக்கும் மறைகளின் குட்டிகளுக்கும் சமானமாயிரும். சாலமோனின் உன்னதப்பாட்டு. அதிகாரம் 3. இராக்காலங்களில் என் படுக்கையிலே என் ஆத்தும நேசரை தேடினேன். தேடியும் நான் அவரை காணவில்லை. நான் எழுந்து நகரத்தின் வீதிகளிலும் தெருக்களிலும் திரிந்து என் ஆத்தும நேசரை தேடுவேன் என்றேன். தேடியும் நான் அவரை காணவில்லை. நகரத்திலே திரிகிற காவலாளர் என்னை கண்டார்கள். என் ஆத்தும நேசரை கண்டீர்களா என்று அவர்களை கேட்டேன். நான் அவர்களை விட்டு கொஞ்ச தூரம் கடந்து போனவுடனே என் ஆத்தும நேசரை கண்டேன். அவரை நான் என் தாயின் வீட்டிலும் என்னை பெற்றவளின் அறையிலும் கொண்டு வந்து விடுமட்டும் விடாமல் பற்றி கொண்டேன். எருசலேமின் குமாரத்திகளே, எனக்கு பிரியமானவளுக்கு மனதாகும் மட்டும் நீங்கள் அவளை விழிக்க பண்ணாமலும் எழுப்பாமலும் இருக்கும்படி வெளிமான்கள் மேலும் வெளியின் மறைகள் மேலும் உங்களை ஆணையிடுகிறேன். வெள்ளை போளத்தினாலும் சாம்பிராணியினாலும் வர்த்தகருடைய சகலவித கந்தப்பொடியினாலும் உண்டாகிய வாசனையை வீசி தூபஸ்தம்பங்களைப் போல் வனாந்தரத்திலிருந்து வருகிற இவர் யார்? இதோ சாலமோனுடைய மஞ்சம். இஸ்ரவேலின் சௌரியவான்களில் 60 சௌரியவான்கள் அதை சுற்றி நிற்கிறார்கள். இவர்களெல்லாரும் பட்டயம் பிடித்து யுத்தத்துக்கு பழகினவர்களாயிருக்கிறார்கள். இராக்கால பயத்தின் நிமித்தம் அவனவனுடைய பட்டயம் அவனவன் அறையில் இருக்கிறது. சாலமோன் ராஜா தனக்கு லீபனோனின் மரத்தினால் ஒரு இரதத்தை பண்ணுவித்தார். அதன் தூண்களை வெள்ளியினாலும் அதன் தட்டை பொன்னினாலும் அதன் ஆசனத்தை இரத்தாம்பரத்தினாலும் பண்ணுவித்தார். அதன் உட்புறத்திலே எருசலேமின் குமாரத்திகளின் நிமித்தம் நேசம் என்னும் சமுக்காளம் விரித்திருந்தது. சீயோன் குமாரத்திகளே, நீங்கள் புறப்பட்டு போய் ராஜாவாகிய சாலமோனின் கல்யாண நாளிலும் மனமகிழ்ச்சியின் நாளிலும் அவருடைய தாயார் அவருக்கு சூட்டின முடியோடிருக்கிற அவரை பாருங்கள். சாலமோனின் உன்னதப்பாட்டு. அதிகாரம் 4. நீ ரூபவதி, என் பிரியமே, நீ ரூபவதி. உன் முக்காட்டின் நடுவே உன் கண்கள் புறா கண்களாயிருக்கிறது. உன் கூந்தல் கீலேயாத் மலையில் தழைமேயும் வெள்ளாட்டு மந்தையைப் போலிருக்கிறது. உன் பற்கள் மயிர் கத்தரிக்கப்பட்ட பின் குளிப்பாட்டப்பட்டு கரையேறுகிறவைகளும் ஒன்றாகிலும் மலடாயிராமல் எல்லாம் இரட்டை குட்டியின்றவைகளுமான ஆட்டு மந்தையை போலிருக்கிறது. உன் உதடுகள் சிவப்பு நூலுக்கு சமானமும் உன் வாக்கு இன்பமுமாயிருக்கிறது. உன் முக்காட்டின் நடுவே உன் கன்னங்கள் வெடித்த மாதளம் பழம் போலிருக்கிறது. உன் கழுத்து பராக்கிரமசாலிகளின் கேடகங்களாகிய 1000 பரிசைகள் தூக்கியிருக்கிற ஆயுதசாலையாக்கப்பட்ட தாவீதின் கோபுரம் போல் இருக்கிறது. உன் 2 ஸ்தனங்களும் லீலி புஷ்பங்களில் மேயும் வெளிமானின் இரட்டை குட்டிகளுக்கு சமானம். பகல் குளிர்ச்சியாகி நிழல் சாய்ந்து போகும் வரைக்கும் நான் வெள்ளை போல மலையிலும் சாம்பிராணி மலையிலும் போயிருப்பேன். என் பிரியமே, நீ பூரண ரூபவதி, உன்னில் பழுதொன்றுமில்லை. லீபனோனிலிருந்து என்னோடே வா, என் மணவாளியே, லீபனோனிலிருந்து என்னோடே வா. அமனாவின் கொடுமுடியிலிருந்தும் சேனீர் ஏர்மோனின் கொடுமுடியிலிருந்தும் சிங்கங்களின் தாபரங்களிலிருந்தும்
சிவிங்கிகளின் மலைகளிலிருந்தும் கீழே பார். என் இருதயத்தை கவர்ந்து கொண்டாய். என் சகோதரியே, என் மணவாளியே, உன் கண்களிலொன்றினாலும் உன் கழுத்திலுள்ள ஒரு சரப்பணியினாலும் என் இருதயத்தை கவர்ந்து கொண்டாய். உன் நேசம் எவ்வளவு இன்பமாயிருக்கிறது! என் சகோதரியே, என் மணவாளியே, திராட்சரசத்தை பார்க்கிலும் உன் நேசம் எவ்வளவு மதுரமாயிருக்கிறது! சகல கந்தவர்க்கங்களை பார்க்கிலும் உன் பரிமள தைலங்கள் எவ்வளவு வாசனையாயிருக்கிறது! என் மணவாளியே, உன் உதடுகளிலிருந்து தேன் ஒழுகுகிறது. உன் நாவின் கீழ் தேனும் பாலும் இருக்கிறது. உன் வஸ்திரங்களின் வாசனை லீபனோனின் வாசனை கொப்பாயிருக்கிறது. என் சகோதரியே, என் மணவாளியே, நீ அடைக்கப்பட்ட தோட்டமும் மறைவு கட்டப்பட்ட நீரூற்றும் முத்திரிக்கப்பட்ட கிணறுமாயிருக்கிறாய். உன் தோட்டம் மாதளஞ்செடிகளும் அருமையான கனிமரங்களும் மருதோன்றி செடிகளும் நளதச் செடிகளும் நளதமும் குங்குமமும் வசம்பும் லவங்கமும் சகலவித தூபவர்க்க மரங்களும் வெள்ளைப்போள செடிகளும் சந்தன விருட்சங்களும் சகலவித கந்தவர்க்க செடிகளும் உள்ள சிங்கார வனமாயிருக்கிறது. தோட்டங்களுக்கு நீரூற்றும் ஜீவ தண்ணீரின் துறவும் லிபனோனிலிருந்து ஓடிவரும் வாய்க்கால்களும் உண்டாயிருக்கிறது. வாடையே எழும்பு, தென்றலே வா, கந்தப் பிசின்கள் வடிய என் தோட்டத்தில் வீசு. என் நேசர் தம்முடைய தோட்டத்துக்கு வந்து தமது அருமையான கனிகளை புசிப்பாராக. சாலமோனின் உன்னத பாட்டு. அதிகாரம் 5. என் சகோதரியே, என் மணவாளியே, நான் என் தோட்டத்தில் வந்தேன். என் வெள்ளைப்போளத்தையும் என் கந்தவர்க்கங்களையும் சேர்த்தேன். என் தேன்கூட்டை என் தேனோடு புசித்தேன். என் திராட்சரசத்தை என் பாலோடும் குடித்தேன். சிநேகிதரே, புசியுங்கள். பிரியமானவர்களே, குடியுங்கள். பூர்த்தியாய் குடியுங்கள். நான் நித்திரை பண்ணினேன், என் இதயமோ விழித்திருந்தது. கதவை தட்டுகிற என் நேசரின் சத்தத்தை கேட்டேன். என் சகோதரியே, என் பிரியமே, என் புறாவே, என் உத்தமியே, கதவை திற. என் தலை பனியினாலும் என் தலைமயிர் இரவில் பெய்யும் தூறலினாலும் நனைந்திருக்கிறது என்றார். என் வஸ்திரத்தை கழற்றிப் போட்டேன். நான் எப்படி அதை திரும்பவும் உடுப்பேன்? என் பாதங்களை கழுவினேன். நான் எப்படி அவைகளை திரும்பவும் அழுக்காக்குவேன் என்றேன். என் நேசர் தமது கையை கதவு துவாரத்தின் வழியாய் நீட்டினார். அப்பொழுது என் உள்ளம் அவர் நிமித்தம் பொங்கினது. என் நேசருக்கு கதவை திறக்க நான் எழுந்தேன். பூட்டின கைப்பிடிகள் மேல் என் கைகளிலிருந்து வெள்ளை போளமும் என் விரல்களிலிருந்து வாசனையுள்ள வெள்ளை போளமும் வடிந்தது. என் நேசருக்கு கதவை திறந்தேன். என் நேசரோ இல்லை, போய்விட்டார். அவர் சொன்ன வார்த்தையால் என் ஆத்துமா சோர்ந்து போயிற்று. அவரை தேடினேன், அவரை காணவில்லை. அவரை கூப்பிட்டேன், அவர் எனக்கு மறு உத்தரவு கொடுக்கவில்லை. நகரத்தில் திரிகிற காவலாளர் என்னை கண்டு என்னை அடித்து என்னை காயப்படுத்தினார்கள். அலங்கத்தின் காவற்காரர் என் மேலிருந்த என் போர்வையை எடுத்துக்கொண்டார்கள். எருசலேமின் குமாரத்திகளே, என் நேசரை கண்டீர்களானால் நான் நேசத்தால் சோகமடைந்திருக்கிறேன் என்று அவருக்கு சொல்லும்படி உங்களை ஆணையிடுகிறேன். ஸ்திரீகளுக்குள் ரூபவதியே, மற்ற நேசரை பார்க்கிலும் உன் நேசர் எதினால் விசேஷித்தவர்? நீ இப்படி எங்களை ஆணையிட, மற்ற நேசரை பார்க்கிலும் உன் நேசர் எதினால் விசேஷித்தவர்? என் நேசர் வெண்மையும் சிவப்புமானவர், 10,000 பேர்களில் சிறந்தவர். அவர் தலை தங்கமயமாயிருக்கிறது. அவர் தலைமயிர் சுருள் சுருளாயும் காகத்தைப் போல் கருமையாயும் இருக்கிறது. அவருடைய கண்கள் தண்ணீர் நிறைந்த நதிகளின் ஓரமாய் தங்கும் புறா கண்களுக்கு ஒப்பானவைகளும் பாலில் கழுவப்பட்டவைகளும் நேர்த்தியாய் பதிக்கப்பட்டவைகளுமாயிருக்கிறது. அவர் கன்னங்கள் கந்தவர்க்க பாத்திகளைப் போலவும் வாசனையுள்ள புஷ்பங்களைப் போலவும் இருக்கிறது. அவர் உதடுகள் லீலி புஷ்பங்களைப் போன்றது. வாசனையுள்ள வெள்ளை போளம் அதிலிருந்து வடிகிறது.
அவர் கரங்கள் படிக பச்சை பதித்த பொன் வளையல்களைப் போலிருக்கிறது. அவர் அங்கம் இந்திர நீல இரத்தினங்கள் இழைத்த பிரகாசமான யானை தந்தத்தைப் போலிருக்கிறது. அவர் கால்கள் பசும்பொன் ஆதாரங்களின் மேல் நிற்கிற வெள்ளைக்கல் தூண்களைப் போலிருக்கிறது. அவர் ரூபம் லிபனோனைப் போலவும் கேதுருக்களைப் போலவும் சிறப்பாயிருக்கிறது. அவர் வாய் மிகவும் மதுரமாயிருக்கிறது. அவர் முற்றிலும் அழகுள்ளவர். இவரே என் நேசர். எருசலேமின் குமாரத்திகளே, இவரே என் சிநேகிதர். சாலமோனின் உன்னத பாட்டு. அதிகாரம் 6. உன் நேசர் எங்கே போனார்? ஸ்திரீகளில் ரூபவதியே, உன் நேசர் எவ்விடம் போய்விட்டார்? உன்னோடே கூட நாங்களும் அவரை தேடுவோம். தோட்டங்களில் மேயவும் லீலி புஷ்பங்களை கொய்யவும் என் நேசர் தமது தோட்டத்துக்கும் கந்தவர்க்க பாத்திகளுக்கும் போனார். நான் என் நேசருடையவள், என் நேசர் என்னுடையவர். அவர் லீலி புஷ்பங்களுக்குள்ளே மேய்கிறார். என் பிரியமே, நீ திர்சாவைப் போல் சௌந்தரியமும் எருசலேமைப் போல் வடிவமும் கொடிகள் பறக்கும் படையைப் போல் கெடியுமானவள். உன் கண்களை என்னை விட்டு திருப்பு, அவைகள் என்னை வென்றது. உன் அழகபாரம் கீலேயாத் மலையிலே தழைமேயும் வெள்ளாட்டு மந்தையைப் போலிருக்கிறது. உன் பற்கள் குளிப்பாட்டப்பட்டு கரையேறுகிறவைகளும் ஒன்றானாலும் மலடாயிராமல் இரட்டை குட்டி ஈன்றவைகளுமான ஆட்டு மந்தையைப் போலிருக்கிறது. உன் முக்காட்டின் நடுவே உன் கன்னங்கள் வெடித்த மாதளம் பழம் போலிருக்கிறது. ராஜஸ்திரீகள் 60 பேரும் மறுமனையாட்டிகள் 80 பேரும் உண்டு. கன்னியருக்குத் தொகையில்லை. என் புறாவோ என் உத்தமியோ ஒருத்தியே. அவள் தன் தாய்க்கு ஒரே பிள்ளை. அவள் தன்னை பெற்றவளுக்கு அருமையானவள். குமாரத்திகள் அவளைக் கண்டு அவளை வாழ்த்தினார்கள். ராஜஸ்திரீகளும் மறுமனையாட்டிகளும் அவளை போற்றினார்கள். சந்திரனைப் போல் அழகும் சூரியனைப் போல் பிரகாசமும் கொடிகள் பறக்கும் படையைப் போல் கெடியுமுள்ளவளாய் அருணோதயம் போல் உதிக்கிற இவள் யார்? பள்ளத்தாக்கிலே பழுத்த கனிகளை பார்க்கவும் திராட்ச செடிகள் துளிர்விட்டு மாதளஞ்செடிகள் பூத்ததா என்று அறியவும் வாதுமை தோட்டத்துக்கு போனேன். நினையாததுக்கு முன்னே என் ஆத்துமா என்னை அம்மினதாபின் இரதங்களுக்கு ஒப்பாக்கிற்று. திரும்பி வா, திரும்பி வா, சூலமித்தியே, நாங்கள் உன்னை பார்க்கும்படிக்கு திரும்பி வா, திரும்பி வா. சூலமித்தியில் நீங்கள் என்னத்தை பார்க்கிறீர்கள்? அவள் 2 சேனையின் கூட்டத்துக்கு சமானமானவள். சாலமோனின் உன்னத பாட்டு. அதிகாரம் 7. ராஜகுமாரத்தியே, பாதரட்சைகளிட்ட உன் பாதங்கள் மிகவும் அழகாயிருக்கிறது. உன் இடுப்பின் வடிவு விசித்திர தொழில்காரரின் வேலையாகிய பூஷணம் போலிருக்கிறது. உன் நாபி திராட்சரசம் நிறைந்த வட்ட கலசம் போலிருக்கிறது. உன் வயிறு லீலி புஷ்பங்கள் சூழ்ந்த கோதுமை அம்பாரம் போலிருக்கிறது. உன் 2 ஸ்தனங்களும் வெளிமானின் இரட்டை குட்டிகளுக்கு சமானமாயிருக்கிறது. உன் கழுத்து யானை தந்தத்தினால் செய்த கோபுரத்தைப் போலவும், உன் கண்கள் எஸ்போனிலே பத்ரபீம் வாசலண்டையிலிருக்கும் குளங்களைப் போலவும், உன் மூக்கு தமஸ்குவின் திசையை நோக்கும் லீபனோனின் கோபுரத்தைப் போலவும் இருக்கிறது. உன் சிரசு கர்மேல் மலையைப் போலிருக்கிறது. உன் தலைமயிர் இரத்தாம்பரமயமாயிருக்கிறது. ராஜா நடை காவனங்களில் மயங்கி நிற்கிறார். மனமகிழ்ச்சியை உண்டாக்கும் என் பிரியமே, நீ எவ்வளவு ரூபவதி, நீ எவ்வளவு இன்பமுள்ளவள். உன் உயரம் பனைமரத் தொழுங்கு போலவும் உன் ஸ்தனங்கள் திராட்சக் குலைகள் போலவும் இருக்கிறது. நான் பனை மரத்திலேறி அதன் மடல்களை பிடிப்பேன் என்றேன். இப்பொழுதும் உன் ஸ்தனங்கள் திராட்சக் குலைகள் போலவும் உன் மூக்கின் வாசனை கிச்சிலி பழங்கள் போலவும் இருக்கிறது. உன் தொண்டை என் நேசர் குடிக்கையில் மெதுவாய் இறங்குகிறதும் உறங்குகிறவர்களின் உதடுகளை பேசப் பண்ணுகிறதுமான நல்ல திராட்சரசத்தைப் போலிருக்கிறது. நான் என் நேசருடையவள்,
அவர் பிரியம் என் மேலிருக்கிறது. வாரும் என் நேசரே, வயல்வெளியில் போய் கிராமங்களில் தங்குவோம். அதிகாலையிலே திராட்சைத் தோட்டங்களுக்குப் போவோம். திராட்சைக் கொடி துளிர்த்து அதன் பூ மலர்ந்ததோ என்றும் மாதளஞ்செடிகள் பூத்ததோ என்றும் பார்ப்போம். அங்கே என் நேசத்தின் உச்சிதங்களை உமக்கு தருவேன். தூதாயும் பழம் வாசனை வீசும். நமது வாசல்களண்டையிலே புதியவைகளும் பழையவைகளுமான சகலவித அருமையான கனிகளும் உண்டு. என் நேசரே, அவைகளை உமக்கு வைத்திருக்கிறேன். சாலமோனின் உன்னதப் பாட்டு, அதிகாரம் 8. ஆ, நீர் என் தாயின் பால் குடித்த என் சகோதரனைப் போலிருந்தீரானால், நான் உம்மை வெளியிலே சந்தித்து முத்தமிடுவேன். என்னை நிந்திக்கவும் மாட்டார்கள். நான் உம்மை கூட்டிக்கொண்டு என் தாயின் வீட்டுக்கு அழைத்துக் கொண்டு போவேன். நீர் என்னை போதிப்பீர். கந்தவர்க்கமிட்ட திராட்சரசத்தையும் என் மாதளம்பழ ரசத்தையும் உமக்கு குடிக்கக் கொடுப்பேன். அவர் இடது கை என் தலையின் கீழிருக்கும். அவர் வலது கை என்னை அணைக்கும். எருசலேமின் குமாரத்திகளே, எனக்கு பிரியமானவளுக்கு மனதாகு மட்டும் நீங்கள் அவளை விழிக்க பண்ணாமலும் எழுப்பாமலும் இருக்க உங்களை ஆணையிடுகிறேன். தன் நேசர் மேல் சார்ந்து கொண்டு வனாந்தரத்திலிருந்து வருகிற இவள் யார்? கிச்சிலி மரத்தின் கீழ் உம்மை எழுப்பினேன். அங்கே உமது தாய் உம்மை பெற்றாள். அங்கே உம்மை பெற்றவள் வேதனைப்பட்டு உம்மை பெற்றாள். நீர் என்னை உமது இருதயத்தின் மேல் முத்திரையைப் போலவும் உமது புயத்தின் மேல் முத்திரையைப் போலவும் வைத்துக் கொள்ளும். நேசம் மரணத்தைப் போல் வலிது. நேச வைராக்கியம் பாதாளத்தைப் போல் கொடிதாயிருக்கிறது. அதின் தழல் அக்னித் தழலும் அதின் ஜுவாலை கடும் ஜுவாலையுமாயிருக்கிறது. திரளான தண்ணீர்கள் நேசத்தை அவிக்க மாட்டாது. வெள்ளங்களும் அதை தணிக்க மாட்டாது. ஒருவன் தன் வீட்டிலுள்ள ஆஸ்திகளை எல்லாம் நேசத்துக்காக கொடுத்தாலும் அது முற்றிலும் அசட்டை பண்ணப்படும். நமக்கு ஒரு சிறிய சகோதரியுண்டு. அவளுக்கு ஸ்தனங்களில்லை. நம்முடைய சகோதரியை கேட்கும் நாளில் அவளுக்காக நாம் என்ன செய்வோம்? அவள் ஒரு மதிலானால் அதன் மேல் வெள்ளிக் கோட்டையை கட்டுவோம். அவள் கதவானால் கேதுரு பலகைகளை அதற்கு இணைப்போம். நான் மதில்தான், என் ஸ்தனங்கள் கோபுரங்கள். அவருடைய கண்களில் கடாட்சம் பெறலானேன். பாகால் ஆமோனிலே சாலமோனுக்கு ஒரு திராட்சை தோட்டம் உண்டாயிருந்தது. அந்த தோட்டத்தை காவலாளிகள் வசத்திலே அதன் பலனுக்காக ஒவ்வொருவன் 1000 வெள்ளிக்காசு கொண்டு வரும்படி விட்டார்கள். என் திராட்சைத் தோட்டம் எனக்கு முன்பாக இருக்கிறது. சாலமோனே, உமக்கு அந்த 1000 அதன் கனியை காக்கிறவர்களுக்கு 200 சேரும். தோட்டங்களில் வாசம் பண்ணுகிறவளே, தோழர் உன் சத்தத்தை கேட்கிறார்கள். நானும் அதை கேட்கட்டும். என் நேசரே, தீவிரியும். கந்தவர்க்கங்களின் மலைகள் மேலுள்ள வெளிமானுக்கும் மறைகளின் குட்டிக்கும் சமானமாயிரும்.